உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களில் மனிதன் மட்டும் மிக உன்னதமானவனாகவும் விசேஷ ஆற்றல் படைத்தவனாகவும் இருக்கிறான். அவனிடம் கண்களுக்கு புலப்படாத ஓர் அற்புதமான சக்தி உள்ளது. அந்த சக்தியை கொண்டு பல்வேறு அதிசயங்களை செய்து காட்ட முடியும். அந்த அற்புதமான சக்திதான் எண்ணத்தின் சக்தி. எண்ணத்தின் சக்தி அனைத்து சக்திகளிலும் மிக உயர்ந்த உன்னதமான மகான் சக்தியாகும். மின் சக்தி, காந்த சக்தி போன்ற மாபெரும் சக்திகளை பற்றி நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஆனால் எண்ணத்தின் சக்தியினுடைய மகத்துவத்தை பற்றி நம்மில் பெரும்பாலானவர்கள் அறியாதவர்களாக உள்ளோம். ஒருவேளை இந்த சக்தியின் விசேஷத்தை மட்டும் மனிதர்கள் அறிந்து கொண்டு விட்டால் அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அவை அனைத்தையும் நிச்சயமாக செய்ய முடியும். எண்ணத்தின் சக்தியினுடைய தாக்கம் பொருட்களின் மீது ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி மனிதனுடைய உடலின் மீதும் தன் ஆதிக்கத்தை உண்டு பண்ணுகிறது. இந்த தாக்கமானது எப்பொழுது எண்ணத்தின் சக்தியுடன் கற்பனை சக்தியும் சேர்ந்து பிரயோகப்படுத்தும் போது பல அற்புதங்களை செய்ய முடியும். கற்பனை சக்தி என்பது மனதில் ஏதாவது காட்சியையோ அல்லது ஏதாவது சித்திரங்களையோ உருவகப்படுத்தி மனத்திரையில் காட்சிகளாக காண்பதாகும். ஊன கண்களால் ஒரு முறை கூட பார்க்காமல் இருக்கலாம், அல்லது பார்ப்பதற்கு வாய்ப்பு ஏற்படாமல் கூட இருக்கலாம். மனோ விஞ்ஞான மொழியில் இதனை விஷுவலைசேஷன் என்று கூறுகின்றனர். மனிதனுடைய ஆழ் மனதின் சப்கான்ஷியஸ் மைண்ட் மீது வெளி மனதானது எவ்வித கட்டுப்பாட்டையும் ஏற்படுத்துவது இல்லை. ஆழ் மனம் கட்டளைக்கு கீழ்ப்படியும் விதமாக இருப்பதால் ஆழ் மனதில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வருவது சுலபமாகும். விஷுவலைசேஷன் இது ஓர் பிரசித்தமான முறையாகும். கடந்த 30 வருடங்களாக இம்முறையானது பல வழிகளில் பின்பற்றப்பட்டு வருகிறது. மேலும் இந்த முறை மிகுந்த பயனுள்ளதாக காணப்படுகிறது. ராஜயோக தியான முறையில் கூட விஷுவலைசேஷன் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. இன்று அநேகர் நீரிழிவு நோய், ஸ்ட்ரோக், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஹை பிளட் பிரஷர், மேலும் புற்றுநோய் போன்ற நோய்களினால் நோய்வாய்ப்பட்டு உள்ளனர். இதிலிருந்து நிவாரணம் பெற ராஜயோக தியானம் மிகவும் உறுதுணையாக உள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ மூலமாக அறியலாம். நம் அனைவருக்குள்ளும் இயற்கையின் எண்ணற்ற சக்தி நிறைந்துள்ளது. ராஜயோக பயிற்சி அந்த சக்திகளை செயல்பட செய்கிறது. அதனால் நோய் வெகு விரைவில் குணமடைய செய்கிறது. நோய்களினால் பீடிக்கப்பட்ட மனிதன் தனது மருத்துவர் கூறிய மருந்துகளை உட்கொள்வதுடன் கூடவே இந்த வீடியோவில் சொல்லப்படும் ராஜயோகத்தின் பல்வேறு பயிற்சிகளை வாழ்க்கையில் கடைபிடித்து மீண்டும் ஆரோக்கியமாக வாழலாம். வாருங்கள், நாம் இந்த ராஜயோக பயிற்சியினால் அற்புதமான ஆரோக்கியமான உலகத்தை காண்போம். ராஜயோகம் என்றால் என்ன? தன்னுடைய எண்ணங்களை ஜோதி புள்ளி வடிவிலான சர்வ சக்திவான் பரம்பிதா பரமாத்மாவிடம் ஒருநிலைப்படுத்தி அவரிடமிருந்து கிரணங்களை பெற்று தூய்மையான, சிரேஷ்டமான, மேலும் சக்தி நிறைந்த நிலையை அடைவதே ராஜயோகம் என அழைக்கப்படுகிறது. பரமாத்மா பரம தூய்மையானவர், தூய்மையாக்குபவர். ஆகவே அவருடைய நினைவால்
நம்முடைய மனமும் கூட சிரேஷ்டமானதாக மேலும் தூய்மையாக மாறுகிறது. மனோபலம் அதிகரிக்கிறது. இந்த மனோபலத்தினால் நாம் எதை விரும்புகிறோமோ அவற்றை செய்ய இயலும். பல நல்ல காரியத்தை செய்ய இயலும். இதுவே ராஜ யோகத்தை பயன்படுத்தும் முறையாகும். இப்போது நாம் நீரிழிவு நோய் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். உண்மையில் பார்க்கும்போது நமது உடல் ஓர் இயந்திரத்தை போன்று இரவு பகல் பாராமல் பிறப்பிலிருந்து நமது இறுதி மூச்சு வரை ஓய்வின்றி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த இயந்திரத்தை இயக்குவதற்கு தேவையான எரிபொருளை நம்முடைய உணவின் மூலம் பெறுகின்றோம். முழு நாளில் நாம் என்னவெல்லாம் உட்கொள்கிறோமோ அது குளுக்கோஸ், அதாவது சர்க்கரையாக மாறுகிறது. இது இரத்தத்தின் வாயிலாக உடலின் ஒவ்வொரு நாளங்களிலும் சென்று சேர்ந்து தேவையான சக்தியை அளிக்கிறது. சரீரத்தின் உறுப்புகளை சரியான முறையில் வழி நடத்துவதற்கு இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு சரியாக இருக்க வேண்டியது அவசியமாகும். ஒருவேளை இதன் அளவு குறையுமானால் சில நிமிடங்களிலேயே அதன் பாதிப்பை காண முடியும். நம்முடைய மூளையானது குளுக்கோஸ் இல்லாமல் இயங்க முடியாது. இதன் காரணமாக மூளைக்கு எப்போது சரிவர குளுக்கோஸ் கிடைக்கவில்லையோ அப்போது அம்மனிதன் உடனடியாக மூர்ச்சையாகி விடுகிறான். இதற்கு மாறாக எப்போது இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகமாகிறதோ அப்போதும் கூட உடலின் அனைத்து உறுப்புகளிலும் மிகுந்த பாதிப்பு ஏற்படுகிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சரியாக வைத்துக்கொள்ள நமது உடலில் பல ஹார்மோன்ஸ் உற்பத்தியாகின்றன. இதில் இன்சுலின் மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. இன்சுலின் உற்பத்தி நடு வயிற்றில் அமைந்திருக்கும் பாங்க்ரியாஸ், அதாவது கணையம் எனப்படும் நாளமில்லா சுரப்பியின் பீட்டா செல்ஸ் மூலம் நடக்கிறது. குளுக்கோஸை குளுக்கோஜென்னாக மாற்றி உடலின் பல உறுப்புகளில் உள்ள இரத்த நாளங்களில் சேர்ப்பதுதான் இன்சுலினின் முக்கிய பங்காகும். இன்சுலின் குறைவாக சுரப்பதினால் குளுக்கோஸ் குளுக்கோஜென்னாக மாறாமல் குளுக்கோஸ் இருந்து விடுவதால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறது. இதையே சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு நோய் என கூறுகிறோம். டைப் 1 டயாபெட்டிஸ் நோய் இரத்தத்தில் உள்ள பீட்டா செல்ஸ்களை முற்றிலுமாக அழித்து விடுகிறது. இதனால் அதிலிருந்து இன்சுலின் சுரப்பதில்லை. டைப் 2 டயாபெட்டிஸ் நோய் உடையவருக்கு ஆரம்பம் முதலேயே இன்சுலின் அவசியத்திற்கு அதிகமான அளவில் சுரக்கிறது. மேலும் உடல் பருமன் போன்ற பல காரணங்களினால் குளுக்கோஸை இரத்த நாளங்களின் உள்ளே செலுத்த வேண்டிய இன்சுலினின் சக்தி மிக வெகுவாக குறைந்து விடுகிறது. இதனைத்தான் இன்சுலின் எதிர்ப்பு சக்தி என கூறப்படுகிறது. இறுதியாக டைப் 2 நோயினால் கூட இன்சுலினின் உற்பத்தி பாதிக்கிறது. மேலும் அதிக நேரம் குளுக்கோஸின் அளவு இரத்தத்தில் அதிகமாக இருப்பதால் அநேக விதமான தொந்தரவுகள் ஆரம்பமாகிறது. இப்போது நாம் உயர்ந்த சிந்தனையுடன் நீரிழிவு நோயின் மீது ராஜ யோகத்தை பிரயோகிப்போம். நான் ஓர் உணர்வுள்ள சக்தியான ஆத்மா. பரமபிதா பரமாத்மா என்னுடைய பரம வைத்தியர். தூய்மை, சாந்தி மேலும் சக்திகளின் கிரணங்கள் பரமாத்மாவிடமிருந்து
கீழிறங்கி ஆத்மாவான என் மீது விழுந்து கொண்டிருக்கின்றது. நான் ஆத்மா பரமாத்மாவின் சக்திசாலி கிரணங்களினால் நிறைந்து கொண்டிருக்கின்றேன். இப்போது இந்த அற்புதமான கிரணங்களை நான் என்னுடைய உடலின் மீது பரவ செய்கின்றேன். இந்த கிரணங்கள் வயிற்றின் நடுப்பாகத்தில் உள்ள கணையம் பகுதி மீது விழுந்து கொண்டுள்ளது. நான் இதனுடைய ஆன்மீக விளைவை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாங்க்ரியாஸினுள் நஷ்டமடைந்த பீட்டா செல்ஸ் மீண்டும் உற்பத்தியாக ஆரம்பித்துவிட்டது. இந்த புதுப்பிக்கப்பட்ட பீட்டா செல்ஸிலிருந்து இப்போது தேவையான இன்சுலின் உற்பத்தியாக ஆரம்பிக்கிறது. இதனால் என்னுடைய சரீரத்தின் ஒவ்வொரு இரத்த நாளங்களிலும் போதுமான அளவு குளுக்கோஸ் சீரிய முறையில் சென்று சேர்ந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இப்போது முடிவடைந்து கொண்டிருக்கிறது. குளுக்கோஸின் ஒவ்வொரு இரத்த நாளங்களுக்குள் சீராக பிரவேசமாகி என்னுடைய உடலில் உயிர் சக்தியை புதுப்பித்து கொண்டு உள்ளது. இப்போது நான் ஆத்மா பார்த்து கொண்டிருக்கின்றேன் எப்படி என்னுடைய இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு சமச்சீராகி கொண்டிருக்கிறது என்று. என்னுடைய ஒவ்வொரு அங்கமும் ஜோதிர்மயமான பரமாத்மாவின் கிரணங்களினால் பிரபாவிக்கப்பட்டு ஆரோக்கியமடைந்து கொண்டிருக்கின்றது. நீரிழிவு நோயினால் ஏற்பட்ட சரீரத்தின் அனைத்து பாதிப்புகளும் நீங்கிவிடுகிறது. என்னுடைய இரத்தத்தில் உள்ள அணுக்களின் அளவு கூட சமநிலைக்கு வருகின்றன. நான் ஆத்மா என்னுடைய உடலை ஆரோக்கியமான நிலையில் காண்கின்றேன். எவர் ஹெல்தியாக உள்ளேன். சதா நோயற்ற சுகமான வாழ்க்கை வாழ்வது என்னுடைய பிறப்பு உரிமையாகும். இந்த பயிற்சியை எப்பொழுது செய்ய வேண்டும்? தினமும் அதிகாலையிலும் மாலையிலும் குறைந்தபட்சம் 5 நிமிடமாவது இந்த பயிற்சியை அவசியம் செய்யுங்கள். பகலில் கூட எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். இதனால் மனம் மற்றும் உடல் இரண்டும் ஆரோக்கியமாகும். நீரிழிவு நோய்க்கு இந்த பயிற்சியினால் அவசியம் பலன் ஏற்படும்.